Easter we are gonna plant some seeds. Very good. நான் தோண்டுறேன்னு சொன்னால் நானும் சேர்ந்து தோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் தோண்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக மண்ணை கொத்தி கல்லெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த கல்லை வச்சு வரப்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறேன். One in here. Put one in there. Put one in here. அழகா போட்டுச்சு பாப்பா குட்டி. Where's the more? அதுக்கப்புறம் எங்கேருந்து ஒன்று எடுத்து அதில் 2 போட்டுக்கான். Very good. So I'm holding வெள்ளரிக்காய். Seeds. Very good. வெள்ளரி விதைய தம்பியோட கையில். Wait. So you're gonna take one and put it in here. One. Another one goes there. Another one goes there. Another one goes there. That's okay. சம்மர் லீவ் விட்டாங்க, குழந்தைங்கலாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸு கார்டனிங் ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி கார்டனிங் திரும்ப பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பிடிக்காதுன்றதுலேருந்து டேஸ்ட் பண்ண கொடுங்க, பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுருங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க வந்து காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கிற காய்கறினால் இதில் எந்த ரசாயனமும் நம்ம பயன்படுத்தாத இருக்கிறதுனாலையுமே நம்ம குழந்தைங்களுக்கு தைரியமாக சாப்பிடுங்கன்னு மனசோடு எடுத்து கொடுக்கலாம். அது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஓன் கார்டனில் கொடுக்கறது. அப்புறம் இந்த பீன்ஸ் தான் போட போகிறோம். 2 beans. Yeah. Put it there. I'll give you 2 more. Can you cover it up with the fork, please? Good. That's enough. Thank you. Yeah. Look, there's a hole in the middle. That's where you're going to put the seeds. It's so itchy. Okay. Just cover it up. That's enough. That is enough. Today. Okay, go ahead. Go ahead. Plant the first one. Too much. Am I so clever? Good job. Okay. And I need to cover it up. Okay, I have to cover this one up. 2. Cover this one up. And me. Cover this one up. 4. I have to cover this one up. Good job. What happened? Holy cardamom and spinach. It's called cilantro in English. Cilantro. Very good. Look, here the seed. Okay, let me hold this. And here the seeds. Carefully. Hold it carefully. And sprinkle them. Sprinkle inside. Okay. So, அவன் வந்து இது பண்ணி விட்டுருக்கிறான். இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். I think you finished it. Yeah, just need to cover it up. Is the paper finished? Is this paper ஒரு விதையோட காசும் அருமையும் காசு கொடுத்து வாங்கும்போது தான் தெரியுது. நான் கையில் வச்சுருக்கிற அந்த ஒரு குட்டி பேக்கெட்டோட விதை மட்டுமே $2.50 வந்துச்சு, which is more equal to 200 rupees. ஒரு சின்ன அவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு சொந்தமாக விளைய வச்சு சாப்பிட்ணுன்னா நமக்கு வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். நம்ம தான் போயிட்டுருக்கு.
அடுத்த ஒரு வழியாக கீழே தோண்டிகிட்டு இருக்கும்போது என் பையன் நீ வேலை செய், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்ச வேலை தான் இது. இந்த மாதிரி நான் வந்து இருந்த கல்லெல்லாம் சைடில் வரப்பாக வச்சு கீழே நோண்டி வச்சுருந்தேன். நோண்டி வச்சு முடிச்சாச்சு. வெயில் வந்து செம வெயிலாக இருந்ததுனால ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என் பையன் கொஞ்சம் தூரமாக போய் நின்னா தான் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட வயசுக்கு இப்படியே வீடியோ எடுக்கிறது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. Okay. வீட்டிலே பட்டாணி வளர்க்கலாம். Can you put one in here? Can you put one piece in here? Please. Two here. Okay. ஏன் 2 விதை போடுறேன் அப்படின்னா ஒருவேளை ஒன்று முளைக்கலன்னா கூட நமக்கு இன்னொன்று வந்துடும். ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Wait, I forgot to take one there. That's okay. Two here. Two. I need one more, please. And So two, that's okay. Just put the one. one Thank more. you. That's enough. That's enough. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2 in each. Okay. உங்கள் சின்ன குட்டீஸோடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளில் வந்து கிட்டத்தட்ட 1 to 2 hours சாலிடாக அழகாக கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணலாம். குட்டி குட்டியாக வர இலைகள் எல்லாம் காமிச்சு, இல்லைன்னா அந்த பூ காய் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொன்று கவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி எத்தனை விதை நட போகிறோம் அப்படின்றத அந்த மாதிரி பண்ணலாம். என் பையனுக்கு வந்து இப்போ வந்து 2 அந்த மாதிரி போடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி 4 குழி தோண்ட போகிறோம், அதில் 4லேயுமே சீட்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் குழந்தைங்களோட பண்ணுறதுனால இன்னும் என்கேஜிங்காகவும் எஜுகேஷ்னலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சூப்பரான சென்சரி ஆக்டிவிட்டி. அதனால் டச்சிங் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் விளையாடுற அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸோடய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். One should be there. Two. And one more, please. Put the other ones there. And then put one more, okay? Put one more there. Should have 3. I need everything to have 3. தோட்டத்துக்கு வர டைமில் ஓரளவுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கவும் ட்ரை பண்ணுவேன். Rihan, what did you pick? Okay. I didn't pick nothing. I just hit it down. Okay. What is that? How do you say it in Tamil? Pavakai. Very good. பாவக்காய் பறிக்க போகிறாராம் தலைவர். No, Papa, I can't lift you and the stick together. எங்கேயோ பார்த்துருக்குறான் ஒரு காயை. பயப்பிள்ளைக்கான தெரிஞ்சிருக்கு ஒரு காய். 2 நிற்குது ஆக்சுவலி. நம்மளோட தோட்டம் நம்மளை வெறுங்கையோட அனுப்புறதே இல்லை. ஆக்சுவலி காய் எதுவுமே இல்லை, மொத்தமாக தோட்டத்தை ரெடி பண்ணலான்றது தான் பிளானு. ஸோ இங்கே வந்து பார்த்தா பாவக்காய் செடியில் இன்னும் காய் நிற்குது. ஸோ பறிக்க போகிறோம். இடையில கொஞ்ச நாள் தோட்ட அப்டேட்ஸ் போடாமல் இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாகவே நிறைய புதர் மாதிரி வந்ததுனால புல் பிடிச்சனால ஒரு நாள் ஒரு பெரிய பாம்பு இருந்து, அதுவும் ரொம்ப பக்கத்தில் போயிட்டான். நான் கடார்னு அவனை தூக்கிட்டு பின்னாடி ஓடி போயிட்டேன். அதனால தான் அவனை அதுக்கப்புறம் கூப்பிட்டு வர்றதுக்கு பயப்பட்டுட்டு தான் அப்படியே இருந்தேன். இப்போ தான் தோட்டத்தை க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதனால் மறுபடியும் போய் பாவக்காய் பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கான். அவன் குட்டி குட்டி மிதி பாவக்காய்லாம் பறிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் முள் மாதிரி இருக்குமா, அது கையில் கொத்துன்றதுனால அவன் சொல்லுவான் அது முள் இருக்குண்ணா பறிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நாங்கள் போனப்போ நிறைய பாவக்காய் வந்து லாஸ்ட்டாக வராதனாலையுமே வெடித்து பழம்லாம் இதுவாக இருந்தது. இது கொஞ்சம் பழமாக இருந்தது, பரவாயில்லன்னு பறிச்சுக்கிட்டேன். ரொம்ப பழுத்தது பிஞ்சு இருந்ததெல்லாம் பறிக்கல, அது ஏதோ கடிச்சு விட்ருக்கு அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இருந்த நல்ல காயெல்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிதி பாவக்காய் குத்துறனாலே அவன் பறிக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் நீ பறி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாவக்காய் மட்டும் நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது கிங் பாவக்காய் அப்படின்னு சொல்லுவான். நம்ம விளைய வைக்கிறதுல நம்ம எதையுமே விடுறது கிடையாது. சின்னதோ பெருசோ எல்லாத்தையும் பறிச்சிடுறது, இல்லைன்னா வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணேன். That's okay. Give it to me. I gotta drop it in. Check and see if there is any more. I see one. Okay, go pick it. Oh, you have.
Okay, go pick it. Pick it. No. You want me to pick everything? Yeah. One. Do you need help? Yes, please. Okay. Pick the next one for me, please. 180. Look. There is 2 there. Pick them. Pull. Put this in the basket too. Do you see one? Next. Look, there is 2 more inside. 2 small ones. 3. Pick. 1, 2, 3. Mm. You have to say 4. 4. Mm-hmm. Any more? There is another one up there. What? Look. I see those. There's one over there, Mm-hmm. but it's not ready yet. Okay. You keep looking. Look, there is one here inside and it's ready. It's small, but it's ready. But it's not ready. Look, it's ready. Small ones are not ready. Oopsie, sorry, Rihan. I'm sorry. This is ready. Okay, one. Are you party? Okay, one. Are you party? முதல்ல தோட்டம் ஆரம்பிக்கிறோம். என்ன மாதிரி விதைகள் போடுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு பாவக்காய் வந்து ஒரு சூப்பர் சாய்ஸு. ஆனால் குழந்தைங்களுக்குனா பாவக்காய் ரொம்ப விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த தண்டு கீரை, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, கொத்தவரங்காய், இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அறுவடை கிடைக்கும். King, one. Are you Priya? I see it. Go get it. Here. Here, Mama. Oopsie. King, what are you Priya? King. நம்ம பண்ண செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் அந்த கிட்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டர் மெலான் போட்டோம், அதுவுமே குட்டியாக முளைச்சிருக்கு. பட் கொத்தமல்லிலாம் சூப்பராக வந்திருக்கு. மே இல்லை கார்டனில் அப்படின்னு போனோம், பார்த்தா இவ்வளோ கரையிலி திரும்பவும் கிடச்சிருக்கு, பாவக்காய் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஈஸ்டர் ஹார்வெஸ்ட். I saw something. 4-5 நாள் ஆனதுமே அழகாக விதை முளைக்க ஆரம்பிச்சிது. அவன் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். போய் தண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தான். ஒரே ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தேன். சின்ன செடிக்கு வந்து இந்த மாதிரி கை வச்சு மெதுவாக விடணும், அது வந்து செடி செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் தினமும் அதே மாதிரி விட்டுட்டு என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீ வந்து இப்படி ஊற்றாத, கை வச்சு ஊற்று, அப்போ தான் செடி செத்து போகாது அப்படின்ட்டு. Be careful, use your hand, okay? Okay. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.